இதில் வந்து மதரசாவில் கொண்டு போய் ஆலிமாக்கு பிள்ளைகளை சேர்த்து விடுவாங்க. மதரசாவில் ஓதுறதுக்கு பிள்ளைகளை போய் சேர்த்து விடுறது என்ன தெரியுமா? நேரம் பார்த்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்கா, அதனால் கொண்டு போய் மதரசாவில் சேர்த்து விடு. ஒரு பையனை லவ் பண்ணி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, 2 வருஷம் கழித்து தான் நிக்காஹ் முடிக்கணும், அது வரைக்கும் மதரசாவில் தள்ளி விடு. ஒன்றும் அறிவெல்லாம் வரல, எல்லா பாடத்துலையும் ஃபெயிலு, ஒன்றும் செய்ய முடியாது, பேசாமல் மதரசாவில் தள்ளி விடு. இதுக்கு தான் மதரசாவா? வெள்ளி விழா அப்படின்னு போட்டு இவ்வளோ அருமையான ஒரு வளாகம் கட்டமைச்சிருக்கீங்களே, ஒவ்வொரு இடத்துலையும் மதரசாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டமைக்கப்பட்டு உருவாகுது, இதுக்கு தான் மதரசாவா? பிள்ளைகள் பதில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஒன்றும் உருப்படாதது, படிக்காதது, விளங்காதது, தாய் தகப்பன் சொல் பேச்சு கேட்காதது, கொஞ்சம் அரகுறை கேஸாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் மதரசாவா? இப்படி நான் சில இடங்களில் கேள்விப்படுறேன். கொஞ்சம் போய் விட்டுருங்க, பேசாமல் கொண்டு போய் மதரசாவில் விட்டுருங்க, இதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியா? மதரசாவுக்குள்ள குர்ஆனுடைய பாக்கியத்தினால உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய் சரியாகும் அப்படிங்கிறது வேற. ஆனால் மதரசாக்கள் என்பவை எதற்காக? இப்போ இன்னைக்கு எல்லாம் சிறப்பாக பட்டம் வாங்க போறீங்களாமே, அப்படியா? எத்தனை பேர் பட்டம் வாங்க போறீங்க? என்னம்மா? 37 பேர் பட்டம் வாங்க போறீங்க, அப்படி தானே? எங்கள் கை தூக்குங்க பார்ப்போம். 37 பேர் யாருன்னு நல்லா கை தூக்குங்களேன். மாஷா அல்லாஹ், கையில் போட்டுக்கலாம். இறைவன் இந்த ஆலிமாக்களை எல்லாம் அவங்க கற்ற கல்வியை அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து சொர்க்கத்தில் கண்ணியப்படுத்துவானாங்க. ஆமீன். 3 வருஷம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானம்மா? 4 ஆண்டுகள் படிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன படிச்சிங்க, எப்படியெல்லாம் அந்த பட்டத்தை வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பட்டம் வாங்கக்கூடிய பிள்ளைகள் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், இதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இந்த 4 வருஷத்தில் நம்ம என்ன இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் அதை கொடுக்க போகிறோம்? குர்ஆனுடைய பொருள் விளங்கி படித்தோமா? ரசூலுல்லாஹ்வினுடைய தியாகங்களை விளங்கணுமா? அன்னை கதீஜாவினுடைய தியாக வரலாறு விளங்கிருச்சா? இதன்படி தான் வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கோமா? இந்த 37 பிள்ளைகளுக்கு தாங்க இப்போ என்னோட கேள்வி. அந்த 37 பிள்ளைகளுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஒருவேளை இந்த 37 பிள்ளைகளில் ஒரு 10 பிள்ளைகள் இப்போ நான் கேட்ட இந்த 4 விஷயத்தை விளங்கி நான் மரணிக்கும் காலம் வரைக்கும் என்னுடைய இந்த குரானிய கல்வியால் ரசூலின் உம்மத்துக்களுக்கு நான் பணி செய்வேன், பேசுவேன், பாடம் கற்பிப்பேன், அதன்படி நான் வாழ்ந்து நான் பிரச்சாரம் செய்வேன் முடிவு பண்ணாங்கன்னா இந்த ஊரை பாதுகாத்துடலாம். இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடட்டும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, உஸ்தாது கையில் கம்போடு சுற்றிட்டு இருக்கிறாரு. ஒரு கல்வி நிறுவனத்திலேருந்து ஒரு உஸ்தாதை அடித்து வெளியே துரத்துறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை விட மோசமாக சில ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. கெட்ட வார்த்தைகள்னா கெட்ட வார்த்தைகள், அவ்வளவு சாதாரண கெட்ட வார்த்தைகள். கேட்டால் குர்ஆன் மனப்பாடம் பண்ணியிருக்கோங்கிறாங்க, ஹாஃபில்ங்கிறாங்க, காரிங்கிறாங்க, ஆலிம்ங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து அடித்து வெளியே துரத்தி இருக்கிறாங்க. கடந்த மாதம் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன விளங்குனீங்க? உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் பிள்ளைகளை பாதுகாக்கிறது எப்படின்னு நாங்கள் பெற்றோர்கள் எவ்வளவோ பரிதவிப்பாகி அந்த பிள்ளைகளை எல்லாம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு டீம் போட்டு வேலை செஞ்சு கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. இந்த பையனை கன்னத்தில் அறையணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அது நடந்துருச்சு. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவானா, அவன் மனுஷனே கிடையாது, பிறகு எப்படி முஸ்லீம், பிறகு எப்படி ஆலிம், பிறகு எப்படி மார்க் அறிஞர், பிறகு எப்படி நீங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. குர்ஆன் என்பது பட்டம் வாங்குவதற்கானது அல்ல. குர்ஆன் என்பது கிரீடம் இங்கே இம்மையில் வழங்கப்படுவதற்காக அல்ல. குர்ஆன் என்பது இங்கே ஹாஃபில், நாங்கள் குர்ஆன் மனப்பாடம் பண்ணியிருக்கோம், நாங்கள் இதை செஞ்சுருக்கோம், இதில் இதை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு 1330 திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணி தலைகீழாக ஒப்பிச்சா கின்னஸ்லாம் இடம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரியான நோக்கத்தில் குர்ஆன் இல்லை. குர்ஆன் கல்வி அந்த மாதிரி கிடையாது. அப்படி விளங்கியிருந்தால் இந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் இல்லாமல் சமூகம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நார்மல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தா தொழுகை கிடைக்க மாட்டேங்குது,
ஜும்மா கிடைக்க மாட்டேங்குது, அதனால முஸ்லீம் ஸ்கூலில் சேர்த்தலாம், அங்கே தொழுகை கிடைக்கும், அங்கே ஜும்மா கிடைக்கும், குரான் கிடைக்கும், அதோடு சேர்த்து உலக கல்வியும் கிடைக்கும்னு எங்கெங்கெல்லாம் இருந்து கொண்டு போய் பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துனா அங்கே இந்த நிலைமை. அப்போ இந்த ஆலிமாக்களுடைய பொறுப்பு என்ன? இந்த 37 பேருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? இதுலெல்லாம் இருந்து இந்த சமூகத்தை எப்படி சீர்திருத்தம் செய்யணுங்கிற பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 37 வயசில் எல்லாமே இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க எதுக்கு ஹிரா குகைக்கு போய் தனிமையில் அழுது கிடந்தாங்க? நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல செல்வம், நல்ல பிஸ்னஸ், நல்ல நண்பர்கள், நல்ல சமூகம் எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. இது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு 37 36 வயசில் எதுவுமே இல்லை, சிறப்பாக இருந்தாங்க. அவங்க எதுக்கு ஹிரா குகைக்கு போய் அழுது தனிமை தவம் இருந்து போகிறதும் வரதுமாக 3 ஆண்டுகள் ஏன் இருந்தாங்க? இப்போ நம்மளும் ஒரு ஹிராவுக்கு போக வேண்டிய கடமையில் தான் இருக்கிறோம். அன்னைக்கு எவ்வளவு மோசமான சமூக சீர்கேடுகள் இருந்துச்சோ, பெண் குழந்தைகளை உயிரோட புதைச்சாங்களோ, அதே நிலைமையில தான் இன்னைக்கு நாடு இருக்கு. உங்கள் கையில் இருக்க நோட்டீஸ், அதோட நோட்டிஃபிகேஷன். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவுக்கு எப்படி ஓடி தனிமை தவம் இருந்து அழுது இறைவன்கிட்ட கேட்டு வெளிச்சத்தை வாங்கி கொண்டு வந்தாங்களோ, இன்னைக்கு நாமும் அழுது புலம்பி குர்ஆனோட வெளிச்சத்தை கேட்டு பெற்று அதை இந்த சமூகத்துக்கு கொடுத்து சீர்திருத்தம் செய்ய வேண்டிய கடமை 37 ஆலிமாக்களுக்கும் இருக்கு. 37 ஆலிமாக்களுக்கு மட்டும்தானா? மிச்ச பேருக்கெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களோட தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அவங்க கடைசி நபி என்று சாட்சி சொல்கிறேன்னு யாரெல்லாம் களிமா சொல்லி இருக்கிறோமோ, அத்தனை முஸ்லீம்களுக்கும் இது கடமை. இந்த சீர்திருத்த பணி என்பது கடமை. 5 வேளை தொழுகிறோம், தலையில் முக்காடு போட்டிருக்கோம், தலைமுடியை மறைச்சிருக்கோம், ஹிஜாப் பண்ணிக்கிறோம், பர்தா போட்டிருக்கோம், ஒரு லூஸான ட்ரெஸ்ஸுக்கு மேலே நம்மளோட கடமை இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே பெரிய சமூக சீர்திருத்த பணி தேவைப்படுது. குறிப்பாக பெண்களுக்கு, அவங்களோட பாதுகாப்புக்கு, அவங்க உயிரோட உணர்வோட அவளும் ஒரு மனுஷிதான் மதிக்கப்படுறதுக்கு தேவைப்படுது. என்னங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அவ்வளோ என்ன பிரச்சனை? நாங்களாம் நல்லபடியாக தான் இந்த ஊரில் வாழ்கிறோம், என்ன பிரச்சனை? அவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஏதாவது செய்தி இருக்கா? 2 நாள் தான் இருக்கும். அந்த பிள்ளையை பார்க்கும்போதோ அவங்க அம்மாவை பார்க்கும்போதோ அப்புறம் ஏதாவது செய்தி இருக்கா? பிள்ளை என்ன செய்கிறா? அதுக்கு ஒரு கோட் வேர்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று வச்சுருக்காங்களாமே. பிள்ளை என்ன செய்கிறா? பிள்ளை என்னங்க செய்வா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, அவங்க வீட்டுக்காரோட இருப்பா. பிள்ளை என்ன செய்கிறா அப்படின்னு 2 நாள், 1 வாரத்தில், 10 நாளில், 1 மாதத்தில், 2 மாதத்தில். ஏன்னா அவங்களுக்கு நடந்துடணும். இத்தனை வயசானா கல்யாணம் நடந்துடணும். கல்யாணம் முடித்தா குழந்தை பெற்றுறணும். குழந்தை பெற்றா அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடணும். பிறகு அந்த பிள்ளைக்கு நல்லா படிக்க வச்சு எல்லாத்துலேயும் ஸ்டேட் ரேங்க் வாங்கிடணும். பிறகு அந்த பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு உடனே பிள்ளை பிறந்துடணும். இதெல்லாம் நடக்கணும். நான் என்ன சொல்கிறேன், உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியலன்னா தலைகீழாக நடங்களேன். உங்களால் பொறுக்க முடியல, இதெல்லாம் கேட்காம அடக்க முடியல, அதையும் இதை சொல்லிக்கிட்டே கேட்டுக்கிறது, இதெல்லாம் கேட்கக்கூடாதுதான். பிள்ளை என்ன பண்ணுறா? அதையும் சொல்லிக்கிறது, இதையும் சொல்லிக்கிறது. முடியலை, இருக்க முடியலை, வாய் இருக்க முடியல, மனசால முடியலை, தெரியுது ஆனாலும் முடியலை. இப்படி முடியாத இந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். பிள்ளை உண்டாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஸ்கேன் பார்க்க சொல்கிறாங்க. ஸ்கேன் பார்க்குற சென்டருக்கு முன்னாடி ஒரு போர்டு ஒன்று மாட்டியிருக்குமே, அதில் என்ன எழுதியிருக்கு? என்னம்மா எழுதியிருக்கு? கருவில் இருக்க பிள்ளை ஆனா பெண்ணான்னு கேட்கக்கூடாது. கேட்டா சட்டப்படி குற்றம். டாக்டர் சொல்லிட்டாலும் சட்டப்படி குற்றம். கேட்டாலோ டாக்டர் சொன்னாலோ 2 பேருக்கும் தண்டனை, ஜெயிலுக்கு போடும். கேட்கவும் கூடாது, அவங்க சொல்லவும் கூடாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த போர்டு இருக்கா இல்லையா? நீங்கள் இல்லைன்னு நான் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் ஸ்கேன், எந்த ப்ரைவேட் கவர்மெண்ட் எந்த ஸ்கேன் சென்டருக்கு வேணாலும் போங்க, அங்கே போய் இது இருக்கான்னு பாருங்கள்.
இருக்குது அப்படின்னா ஏன் இன்னும் வச்சுருக்காங்க? 2015 மே மாதம் வந்துருச்சு, 2ஆம் தேதி இன்னமும் இந்த போர்டு இருக்குது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல்லா காலத்தில் பிறந்த பிள்ளைகளை உயிரோடு மணலில் குழி தோண்டி புதைச்சாங்க அப்படிங்கிற நிலைமை அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு ஹிராவுக்கு போனாங்க, அன்னைக்கு அழுதாங்க, தனிமை தவம் இருந்தாங்க, சட்டங்களை மாற்றி கொடுத்தாங்க. பெண் பிள்ளைகள் பிறந்தால் நற்செய்தின்ற வாக்கு சத்தியத்தை வாங்கி கொடுத்தாங்க. 2 பெண் பிள்ளைகள் பிறந்து அவங்கள ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு சந்தோஷமாக ஆளாக்கி வளர்த்தா அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம்னு சொன்னாங்க. இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி. 2025 மே மாதம் 2ஆம் தேதி ஸ்கேன் சென்டருக்கு முன்னாடி கருவில் இருக்கிற பிள்ளை ஆனா பெண்ணான்னு கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது, கேட்டாலும் சொன்னாலும் தண்டனைக்குரிய குற்றம்னு போர்டு இருக்குது. என்ன காரணம்? சொன்னா என்ன? சொன்னா என்ன சொல்லுங்க? பெண் குழந்தைகளாக இருந்தால் கருவிலேயே அழிச்சிருவாங்க. அது நம்ம ஊரில் நடந்துச்சா? நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி நடந்துச்சா? இது நடக்கலையா? பெண் பிள்ளைகளை கருவில் அழிச்சாங்களா? பிறந்தவுடனே கொன்னாங்களா? பெண் பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக பிறந்தவுடனே கள்ளிப்பால் கொடுத்து எங்கேயாவது கொன்னாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கோன்றவங்க கை தூக்க பார்க்கலாம். கள்ளிப்பால் கொடுத்து கொன்னாங்க. மொத்தம் நல்லா கை தூக்குங்க. மொத்தம் ஒரு 4 பேர் கை தூக்குறாங்க. அப்போ யாருமே கேள்விப்படலையா? கை கீழே போடுங்க. மதுரையில் உசிலம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு, மதுரைக்கு பக்கத்தில். அந்த உசிலம்பட்டி தான் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். உசிலம்பட்டி மட்டும் இல்லை, பல்வேறு பகுதிகள் தமிழ்நாட்டில் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. வெளியே தெரியல. ஆனால் உசிலம்பட்டியில் லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். பிறந்த உடனேயும் அந்த ஊரில் போய்வாடி அன்னைக்கிளின்னு ஒரு கிழவி இருப்பாள். பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை தூக்கி அந்த கிழவிகிட்ட கொடுத்துருவாங்க. சங்கில் கள்ளிப்பால் எடுத்து தொண்டைக்குள்ளே ஊற்றுவா. அப்படியே அந்த குழந்தை நுரகைக்கு செத்துரும். அவ்வளோதான். போய்வாடி அன்னைக்கிளின்னு சொல்லி இந்த குழந்தைய அனுப்பி வைப்பா. அவ்வளோதான். நெல்லை குத்தி தொண்டைக்குள்ளே போடுவாங்க. அப்படியே அந்த குழந்தையோட தொண்டை கிழிஞ்சு அப்படியே இறந்துரும். கண்ணாடி சில நொறுக்கி போட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான குழந்தைகள் போய் சர்ச் பண்ணுங்க. பெண் பிள்ளைகள் கள்ளிப்பால் மரணங்கள், பெண் குழந்தைகள் கள்ளிப்பால் மரணங்கள் அப்படின்னு எடுத்து அடிச்சு பாருங்க. எவ்வளவோ டேட்டாவை எடுக்கிறீங்களே, எடுத்து பாருங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, எத்தனை வருஷமா எத்தனை குழந்தைகள், எத்தனை லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் பிறந்த உடனே கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கருவிலேயே கலைக்கப்பட்டிருக்காங்கன்ற டேட்டாவை எடுங்க. அவ்வளோ பெரிய கொடுமை நடந்ததுனால தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் போர்டா நிற்கிது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இங்கே இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். எதுக்கு பொம்பளை பிள்ளைய கொல்றாங்க? ஆம்பளை பிள்ளைய கொல்லாமல் பொம்பளை பிள்ளைய மட்டும் ஏன் கொல்றாங்க? அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கொண்டாங்க? இப்போ ஏன் கொல்றாங்க? என்ன காரணம்? பொம்பளை பிள்ளைனா வெறுப்புக்கு என்ன காரணம்? கேர்ள்ஸ் சொல்லுங்க, படிக்கிற பிள்ளைகள் சத்தமா சொல்லுங்கம்மா. வரதட்சணை, நகை சேர்க்கணும், சீர்வரிசை. உங்க ஊர்ல எல்லாம் சீர்வரிசை இருக்கா? பொண்ணு வீட்டில் இருந்தா மாப்பிள்ளை வீட்டில் இருந்தா? பொண்ணு வீட்டில் இருந்து ஆடாடா என்னென்ன கொடுக்கணும்? எல்லாமே கொடுக்கணும். அல்ல எல்லாத்தையும் தருவான். மறுமையில பக்ஷருங்கிற பெருவெளியில சிறப்பாக தருவான். எல்லாரும் வாங்கலை, ஒரு சிலர் தான் வாங்குறாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அயோக்கியத்தனம் பண்ணலை, லைட்டாக தான் அயோக்கியத்தனம் பண்ணுறோம். எல்லாரும்லாம் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா சீரு, அந்த சீரு தட்டை வீடு ஃபுல்லாக பரப்புவாங்களா? ஆமாம், வீடு ஃபுல்லாக பரப்பி இன்னைக்கு இந்த சீர் அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. முஸ்லீம் பிள்ளைகள் தான் அந்த வேலையை செய்கிறாளுங்க. இன்ஸ்டாவில் யாராவது ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவங்களோ அல்லது முஸ்லீமோ எங்களுக்கு 50 தட்டு சீர் வைக்கணும், அந்த சீருக்கு தீம் வேறையாம். அந்த சீருக்கு தீம் சீர், ஏன்னா ரெட் கலர் தீம், ஆரஞ்சு கலர் தீம், ஏதாவது ஒரு தீம் கொடுக்குறது. அந்த தீமுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அலங்காரம் பண்ணி பரத்தி வைக்கிறது. 50 தட்டு, 75 தட்டு, 100 தட்டு, 125 தட்டு, 1000 தட்டு. கோல்டு தீம் கொடுத்தா அப்படியே தட்டெல்லாம் கோல்டாக இருக்கும். மேலே இருக்க அந்த ரேப் எல்லாம் பண்ணது எல்லாமே கோல்டில் பண்ணுறது, அது கோல்டு தீம். நரகத்தில் நெருப்பும் அப்படியே கோல்டில் தான் தக தக நெறியுது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது. என்ன சீரு?
எதுக்கு இந்த சீரு, எதுக்கு இந்த அலப்பறை, ஏன் இந்த ஆடம்பரம், எதுக்கு இந்த வெட்டி சந்தோஷம், வெட்டி பந்தா? பெண் வீட்டில இருந்து சீரோ, ஆண் வீட்டில இருந்து சீரோ. சில ஊர்ல வந்து மாப்பிள்ளை வீட்டில இருந்து சீர் கொடுக்குறாங்க. அது யாரு சீரோ? இது என்ன வீட்டில் பரப்புற கல்ச்சர்? என்ன கல்ச்சர்? பொண்ணுக்கு தானே சீரு, மாப்பிள்ளை கொடுத்தாரா, வாங்கி ஒரு பையில போட்டு கொடுங்க. இல்ல வேற யாரோ யாருக்கோ சீரு வாங்கி பையில போட்டு கொடுங்க. நீங்க எதுக்கு தட்டு பரப்புறீங்க? 4 பேர் பார்க்கணும், இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும், எங்களுக்கு எவ்வளவு செல்வாக்குன்னு தெரியணும். உங்க விளக்கமாறு செல்வாக்க சீர்ல தான் காட்டுவீங்களா? இல்ல ஒரு படிப்புல காட்டக்கூடாது, ஒரு அறிவுல காட்டக்கூடாது, ஒரு பிள்ளையை பாதுகாத்து காட்டக்கூடாது, ஒரு 4 பிள்ளைகளை வந்து ஏழை பிள்ளைகளை படிக்க வச்சு காட்டக்கூடாது, வட்டிக்கு உடன்படுறவங்களை அதுல இருந்து மீட்டெடுத்து ஒரு அழகிய கடன் கொடுத்து உங்களுடைய அறிவாற்றலையும் திறமையும் ஸ்டேட்டஸையும் கௌரவத்தையும் அதுல காட்டக்கூடாது. இந்த தட்டு பரப்புற சீர்ல தான் அப்படியே இந்த விளக்கமாறு கௌரவங்கள் எல்லாம் அப்படியே பறக்குது. நீங்க சீர் கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க எப்படியோ போங்க, நீங்களாச்சு உங்க சீராச்சு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு சீர் கொடுக்குறீங்க, இல்ல கடனை உடனே வாங்கியாவது சீர் கொடுக்குறீங்க. ஆனா இன்னொரு இடத்துல சுத்தமா என்னால கடன் கூட வாங்க முடியாதுங்கிற இடத்துல இருக்க ஒரு தாய், ஒரு விதவையா இருப்பா, 3 பெண் பிள்ளைகளை வச்சிருப்பா, 50 தட்டு சீர் வச்சுதான் ஆகணும்னு வரும்போது அவ என்ன செய்வா? 50 தட்டு சீர் வச்சாதான் கல்யாணம் சொன்னா என்ன செய்வா? நீங்க 50 பவுன் போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்க மகளுக்கு. 50 பவுன் போட்டா தான் கட்டுவேன், இல்லைன்னா நான் கட்ட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றான். 45 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கா, என்ன செய்யுது? அந்த 45 வயசுல 50 பவுன் இருந்தா தான் கல்யாணம்னு இருக்கிற அந்த பிள்ளைக்கும் 50 வயசு போட்டு என் மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்ற இந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? அந்த 37 ஆலிமாக்கள் பதில் சொல்லுங்க. என்கிட்ட இருக்கு, மாப்பிள்ளை எதுவும் கேட்கல, நாங்களா தான் என் மகளுக்கு வந்து 50 பவுன் போட்டு எங்களோட கௌரவ விளக்கெண்ணையை ஒசுப்பி வச்சிருக்கோம். நானா தான் போட்டிருக்கேன் என் மகளுக்கு. இந்த கலாச்சாரத்துக்கும் என்கிட்ட இருந்து நான் கல்யாணத்துக்குன்னு 50 பவுன் போட்டிருக்கேன். நல்லா கவனிக்கணும். கல்யாணத்தின் பொருட்டு 50 பவுன் என் மகளுக்கு போட்டு கட்டி கொடுத்துருக்கேன். இந்த 50 பவுன் கல்யாணத்துக்கும் 50 பவுன் போட்டா தான் கல்யாணம், உனக்கு அதெல்லாம் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி 45 வயசுல ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகாம இருக்கிறா. அந்த பிள்ளையோட கஷ்டத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? என்னம்மா சத்தமா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? கேர்ள்ஸ் இருக்கு. நிச்சயமா இறைவன் கேள்வி கேட்பான். மற்ற மாற்று சமூகத்துக்கு அப்படின்னு தெரியல, முஸ்லீம்களாக இருந்தா கண்டிப்பா கேள்வி கேட்பான். ஏன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த கொடுமைகள் நடக்கும்போது தாடி நனைய 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார். இப்போ எவ்வளோ நேரம் அழுதுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம என்னைக்காவது இந்த மக்கனா நினைக்கிற அளவுக்கு அழுதுருக்கோமா? இந்த பிள்ளை கல்யாணம் ஆகலையே, இந்த பிள்ளைக்கு இவ்வளோ கொடுமை நடக்குது, இந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டிருக்காளே, என்னைக்காவது இந்த மக்கனா நினைய நினைய அல்லது முசல்லா நினைய நினைய எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குது, நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போதான் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, மஹர் என்ற ஒரு சட்டம். நிக்கா அப்படின்னா ஒரு பெண் என்ன கேட்குறாளோ அதை வந்து கல்யாண மாப்பிள்ளை கொடுத்து கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான். பெண் வீட்டிலேருந்து எதுவும் கொடுக்க தேவையில்லை, சீர் செய்ய தேவையில்லை, நகை போட தேவையில்லை, பணம் கொடுக்க தேவையில்லை. பெண் என்ன கேட்குறாளோ, பணமோ நகையோ, எனக்கு என்ன தேவைன்னு கேட்குறாங்களோ அதை அந்த ஆண்மகன் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். தட்ஸ் இட். இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? மஹர், இதுதான் மஹர். இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ நான் கேட்குறேன், அம்மாக்கள், பொம்பளை பிள்ளைய பெற்ற அம்மாக்கள் இருக்கீங்களே, எதுக்கு உங்கள் மகளுக்கு நீங்கள் நகை போட்டு கட்டினீங்க? நீங்கள் முஸ்லீம் பெண்மணி, மஹர் என்ற சட்டம் கொடுக்கப்பட்டாச்சு 1400 வருஷத்துக்கு முன்னாடி. முஸ்லீம் கல்யாணம் இப்படி தான் நடக்கணும். நீங்கள் எதுக்கு உங்களுடைய மகளுக்கு நகை போட்டீங்க? எனக்கு அம்மாக்கள் பதில் சொல்லுங்க. அல்லது உங்கள் கல்யாணத்துக்கு உங்களுக்கு எதுக்கு நகை போட்டாங்க? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. என்னம்மா?
நகை போட்டால் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ முஸ்லீம்கள் கிடையாது. அப்புறம் வேற எதுக்காக நகை போட்டால் தான் கல்யாணம் பண்ணுவோங்கிறது ஒரு கேட்டகரி வேற. மகர் என்ற சட்டம் இப்படி இருக்கும்போது பொண்ணை பெற்ற அம்மாக்கள் மகளுக்கு ஏன் நகை சேர்த்து வச்சிங்க, மகளுக்கு ஏன் நகை போட்டு கல்யாணம் பண்ணீங்க? நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையா எதுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தீங்க? இதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு விளக்கம் தெரியாமல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுங்க. என்ன நம்ம இன்னைக்கு நானும் 3-4 வருஷமா இதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பேட்மா நகரத்திலேயாவது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும். என்னம்மா கிடைக்கணும், இன்ஷா அல்லாஹ் கிடைக்கட்டும். சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? பிற்காலத்தில் கணவன்மார்களுக்கு தேவைப்படலாம், கட்டி கொடுக்குற பிள்ளைக்கே கூட தேவைப்படலாம். அதனால நாங்கள் நகை போட்டு கொடுக்குறோம். வேறு கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுங்க. பிள்ளைய நல்லா வச்சுருக்காங்களா, கண் கலங்காமல் இருக்காளா, இல்லை கொடுமைப்படுத்துகிறாங்களான்னு பார்த்துட்டு கொடுங்க. அது ஏன் கல்யாணத்துக்குன்னு போட்டிங்க? அதே அந்த கல்யாணத்தின் பொருட்டு நகை போடுறது அந்த அன்னைக்கு தான் போட்டு எல்லாத்தையும் சீர்வரிசையெல்லாம் கொடுத்து ஒரு 3 நாள் திருவிழாவை வச்சு நடத்தி அனுப்பிவிடுறது என்ன காரணம்? பிள்ளைக்கு தானே கொடுக்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டு. நான் அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் மக கஷ்டப்படக்கூடாது, அதனால் அவளுக்கு ஒரு 10 பவுன் கொடுத்து உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இதை வித்துருன்னு சொல்லணும். இவளுக்கு பூரா அடமான கடையில் நிற்கிறாளுங்க. அது வட்டி ஹராம், நரகத்துக்கு தான் கொண்டு போகும். அதுவும் போச்சு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட மகளோட சேஃப்டிக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கல்யாணம் முடிச்சு ஒரு மாதம் கழித்து கொடுக்கலாம், 6 மாதம் கழித்து கொடுக்கலாம். எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு 1 வருஷம் கழித்து கொடுக்கலாம். உங்கள் மகளுக்கு தானே கொடுக்க போகிறீங்க, பார்த்து கொடுக்கலாமே. அது என்ன கல்யாணத்துக்குன்னு நகை போடுறது? போட்டாதான் கல்யாணம், இல்லைன்னா கல்யாணம் முடியாதுன்னு சொன்னால் அவங்கெல்லாம் முஸ்லீம் கிடையாதுன்னு ஏற்கனவே முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு பிள்ளைய பாதுகாக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அதையே கல்யாணத்துக்கு கொடுக்குறீங்க, 1 மாதம் கழித்து கொடுக்க வேண்டியதானேன்னு கேட்குறேன். யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டியதானே? முடியாதா? முஸ்லீமே இல்லையே, எல்லாமே முடிச்சு போச்சே, முடியாமல் இருந்துட்டு போகுது. இப்போ கல்யாணத்தை முடிச்சு இப்போ கல்யாணம் முடியாதுன்னு சொல்கிறீங்க. சரி, நான் உங்கள் பாயிண்ட்டுக்கு திரும்ப வர்றேன். நகை போடலைன்னா கல்யாணமே முடியாதுமா, உங்களுக்கு விவரம் தெரியாமல் பேசாதீங்க. ரைட்டு, கல்யாணம் முடிய வேணாங்கிறேன். இப்போ என்ன, கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைகள்லாம் இங்கே கேளுங்க, கல்யாணம் முடித்த பெண்கள்லாம் ஆஹா ஓஹோ சந்தோஷமோ சந்தோஷம், உல்லாசமோ உல்லாசம், உற்சாகமோ உற்சாகம், சிறப்பாக நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை சொல்கிற ஆட்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்போமா? சரி, கல்வி அறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, விவரம் இல்லை, தெளிவு இல்லை, நகை போட்டால் தான் கல்யாணம்னு கல்யாணத்தை முடிச்சிட்டோம் அப்படியா? சரி, இப்போ தெரிஞ்சிருச்சு. என்ன செய்யறது? சரி, கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். நமக்கு தெரியல எத்தனை நாளா, இப்ப தெரிஞ்சிருச்சுமா. முஸ்லீமா? ஆமா. ஏக இறைவன் ஒருவனை நம்புறியா? ஆமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனால் அனுப்பப்பட்ட கடைசி இறை தூதர் நம்புறீங்களா? ஆமா. இப்படி நீங்க சாட்சி சொல்லுவதா ஒப்புக்கொண்டிருக்கீங்களா? களிமா சொல்லியிருக்கீங்களா? ஆமா சொல்லியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நிக்காஹ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நடக்கணும். ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பளத்தோடு முடிக்கணும். சீர் செய்கிறது, நகை செய்கிறது, இந்த மாதிரியான பூச்செப்பு பண்ணுறது, அந்த செப்பு பண்ணுறது இதெல்லாம் இங்கே கிடையாது. சில ஊரில் கல்யாணத்துக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க மகளுக்கு, அப்படியெல்லாம் இங்கே கிடையாது. 6 மகன் வச்சுருந்தா 6 வீடெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது. நான் ஏழை, இந்த ஏழை தகப்பனால் கட்டி கொடுக்க முடியாது, அப்படியெல்லாம் இங்கே இல்லை. பொண்ணு என்ன கேட்குறாலோ மாப்பிள்ளை அதை கொடுத்து தான் கட்டணும், அவ்வளோதான் முடிஞ்சது. இதுதான் மஹருங்கிற சட்டம், இதுதான் முஸ்லீம்களோட திருமண சட்டம் அப்படின்னு யார் சொன்னது? யார் சொன்னதுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சின்ன பிள்ளைகள் நல்லா தான் இருக்காளுங்க, மதரசாவுக்கு போகிறாளுங்க பிள்ளைகள், அழகாக ஓதுறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுது, அழகாக பதிலும் சொல்லிடுறாங்க. ஆனால் பெரியவங்களானாதான் இதை மறந்துடுறோம். என்ன காரணம்னு நமக்கு தெரியல. உங்களோட ஒருத்தவங்க சொன்னதுபடி வச்சாலும் எங்களுக்கு அப்போ தெரியலை, இப்போ தான் தெரியுது. சரி, இப்போ தெரிஞ்சிட்டு இனி என்ன செய்கிறது? இங்கேருந்து ஒரு உறுதிமொழி எடுப்போம். இனிமேல் என்னுடைய மகளுக்கு திருமணம் என்றால் நான் 10 பவுனுக்கு மேலே சேர்க்க மாட்டேன், அந்த 10 பவுன் நகையையும் கல்யாணத்தின் பொருட்டு போட மாட்டேன்,
கல்யாணத்துக்கு பிறகு பிள்ளை எப்படி வச்சுருக்காங்கன்றதை பார்த்து பொறுமையாக யாருக்கும் தெரியாமல் கொடுத்துருவேன். யாருக்கும் ஊர் தெரிய சொல்லக்கூடாது. கல்யாணம்னாலே அப்புறம் என்ன போடுறீங்க, எத்தனை பவுன் போடுறீங்க, இதே பேச்சு தான். அப்படி ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு மகரை பேணி பாதுகாக்கக்கூடிய சஹாபிய பெண்மணிகளை போல நாங்களும் ஒரு தியாக உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு மறுமை தான் எங்களுக்கு வேணும், மறுமையினுடைய வெற்றி தான் எங்களுக்கு சிறந்தது, மறுமையினுடைய கௌரவம் தான் உயர்ந்தது, அதற்காக இந்த இம்மையில் இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட விஷயங்கள்லேருந்து நாங்கள் எங்களை தவிர்த்துக்கிறோம். 37 ஆலிமாக்களை நம்பி தான் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒட்டைங்க இந்த சமூக சீர்கேட்டின் பெயரால் வரதட்சணைங்கிறது நிறம் மாறி இங்க உள்ள இருக்கே, அதை உடைச்சு எறியுங்க, அதுக்கான பரப்புரையை செய்யுங்க. ஒவ்வொரு சீர்திருத்த சட்டமும் எவ்வளவு பேருடைய உயிரை எடுத்துக்கொண்டு எவ்வளவு பேரோட கஷ்டத்துல எவ்வளவு பேரோட தியாகத்துல ஒவ்வொரு ஷரியத் என்ற சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த சஹாபாக்களுடைய உயிர் தியாகத்துக்கும் இந்த சஹாபிய பெண்மணிகளுடைய தியாகங்களுக்கும் நாம ஏதாவது ஒரு வடிவம் கொடுக்க முடியும்னா உங்க கையில 4 ஆண்டுகளுடைய மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகளை குர்ஆனை பொருள் விளங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தியாகத்தையும் கண்ணீரையும் நான் எனக்கு அப்ளை பண்ணிக்கிறேங்கிற ஒரு வைராக்கியத்தை எடுக்கணும். சந்தோஷமா இருக்கிறதுக்கா பூமிக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் இந்த பூமியில் இருந்துடலாம்ங்கிறதுக்காக வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் கிடையாது. பேட்மா நகரம்னு சொன்னபோது ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி மீட்டிங் கட்டமைப்புகளில் என்னோட இந்த ஒரு வார வேலைகள் போயிட்டுருக்கு. எனக்கு இன்னும் 3 நாள் அந்த வேலை இருக்குது. இந்த 2ஆம் தேதி ஷெட்யூல் கொடுக்க சான்ஸே இல்லை. ஆனால் நான் பேட்மா நகரம் மதரசான்னு சொன்ன உடனேயும் கடமை இருக்கு போகணும் அப்படின்னு ஒரு டைமை ஒதுக்குவோம் அப்படின்னு நினச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், கடந்த ஆண்டு இங்கேருந்து ஒரு நிர்வாகி வஃபாத்தானார். நாங்கள் இங்கே வரும்போது எங்களை கூப்பிட்டு நாங்கள் சும்மா விசிட் பண்ண வந்தோம், பள்ளிவாசலை பதிவு பண்ணுறதுக்காக வந்தோம், சும்மா விசிட் பண்ண வந்தோம். உட்கார வச்சு பிள்ளைகள்கிட்ட பேச சொல்லி அங்கே பிள்ளைகள்கிட்ட நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினோம். பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் கையில் 20,000 ரூபாய் தொகை கொடுத்தாங்க. நான் சும்மா வந்தேன் பிள்ளைகளை பார்க்கறதுக்காக. அவர் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு கடமை இருக்குமா? நீங்கள் அனிதாங்கிற ஒரு பிள்ளை டாக்டர் ஆக முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்தப்பிலேருந்து உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இவ்வளோ பணிகளை சமூகத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு செய்ய எங்களுக்கு கடமை இருக்குது. அந்த காசை நான் இங்கேருந்து எங்களை வண்டியில் அனுப்புகிறாங்க. அவங்க வண்டியிலே அந்த காசை விட்டுட்டு இறங்கி போயிட்டோம். திருப்ப இங்கேருந்து ஆலிமாக்கள் தான் எங்களை கொண்டு விட வந்தாங்க. அவங்களுக்கு திருப்ப ஃபோன் அடித்து எங்களோட நீங்கள் கொடுத்த காசு மிஸ் ஆயிடுச்சு, வண்டியில் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறோம். அந்த காசு வண்டியில் தான் இருந்துச்சு. அவங்க அதை எடுத்து வச்சு பத்திரமா பிறகு எங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இன்னும் அந்த சம்பவம் எங்களால் மறக்க முடியாது. இன்றைக்கி அவர் இல்லை, இந்த ஊரில் இல்லை, இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அவருடைய அந்த விசாலப்பட்ட உள்ளம் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும்ல. எனக்கு அவரோட பேர் தெரியல, அவரோட முகம் ஞாபகம் இருக்கு. சித்திக் ஆலிம்சான்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இதுக்கு பேர் தாங்க இஸ்லாம். 2வது தடவை வந்தோம் நாங்கள், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 2வது தடவையும் கூப்பிடுறாங்க. 2வது தடவை வர்ற போதும் எங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு தொகை கொடுத்து அனுப்புகிறாங்க. சுபஹானல்லாஹ். 36 வயதினிலேன்னு காபாவில் வச்சு வெளியிட்டு எங்களோட புத்தகம் கொண்டு வந்தோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த புத்தகத்தை கொடுக்கணும்னு அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு தொகை நிர்ணயம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த உலகத்தில் பணம் பெரிது கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி. அந்த தொகை யாரோ சில ஏழை பெண்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய நன்மையெல்லாம் அவங்க கபர் வெளிச்சத்துக்காக போய் கொண்டிருக்கும். எல்லாரும் அவங்களுடைய கபர் வெளிச்சத்துக்காகவும் அவங்களோட சுவனத்துக்காகவும் நிறைய துவா செய்யுங்க. கடமை இருக்குது, இந்த ஊருக்கு கடமை இருக்குது. அப்போ அதே மதரசா அந்த ஊருன்னு சொன்ன உடனேயும் நமக்கு கடமை இருக்கிறது அப்படின்ட்டு நான் வரேன். இப்போ நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன? விசாலப்பட்ட உள்ளத்தையும் பிறருக்கு தேவையானவங்களுக்கு, சமூக பணி செய்கிறவங்களுக்கு, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, கஷ்டப்படுற பெண்களுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே போய் என்ன வேணும்னு கேட்டு செய்யணும் அப்படிங்கிற படிப்பினை இதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.
இந்த சமூக சீர்திருத்த பணியை செய்யாமல் ஒரு அடி கூட அல்லாஹ்வை நம்மளால் நெருங்க முடியாது. நீங்கள் தொழுகுங்க, சிறப்பாக ஜக்காத் கொடுங்க, எல்லாம் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. ஆனால் நீங்கள் ரசூல்லா கொடுத்த ஷரியத்துங்கிற சட்டங்களை பேணாமல் அதை அசால்ட்டாக விட்டால் தொழுகையாளிகளுக்கும் கேடுதான்னு குர்ஆன் ஏன் சொல்லுதுங்கிறத விளங்க வேண்டியது. இறைவன் நம்ம எல்லாரையும் அதில் இருந்தெல்லாம் பாதுகாக்கட்டும், நம்முடைய உள்ளங்களை விசாலப்படுத்தட்டும், இந்த சட்டங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய கருவிகளாக இறைவன் நம்மை ஆக்கட்டும். இதை சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் வந்திருந்தா கூட யாரோ ஒருத்தருடைய கண்ணீரின் பொருட்டு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு, எல்லாருக்கும் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். நாம் இன்றைக்கு அதற்காகத்தான் கூடினோம், அதற்காகவே பேசினோம், அதற்காகவே முடிக்கிறோம், அதற்காகவே பிரிகிறோம். நிச்சயமாக மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மானிடம் கையேந்துகிறோம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நிரந்தரமான சொர்க்கத்தை தந்து விடுவாயா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷரியத்தை கொடுத்தாங்களோ மகர் உட்பட அதை பேணி பாதுகாக்கக்கூடிய கருவிகளாக எங்களை நீ ஆக்கி தருவாயா. சமூக சீர்திருத்தவாதிகளாக இங்கு பட்டம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிமாக்களையும் நீ ஆக்கி தருவாயா. அதற்கு வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களாக, மார்க்க அறிஞர்களாக இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிஞர்களையும் நீ ஆக்கி தருவாயாக. உன்னிடமே உதவி தேடுகின்றோம், உன்னையே நம்புகின்றோம். இறைவன் மிகப்பெரியவன், இவற்றையெல்லாம் சிறப்பாக ஆக்கி தருவான். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க, அதன் வழியாக நம்முடைய உள்ளம் விசாலப்படும். விசாலப்பட்ட உள்ளத்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியுங்கிற வைராக்கியத்தை உணர்ந்தவர்களாக இந்த நோட்டீஸை எல்லாருக்கும் ஏற்றி வைங்க. வட்டியிலிருந்து சமூகத்தை மீட்டெடுக்க போராடுங்க. மகர பாதுகாப்பு செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தின் பொருட்டு நகையை சேர்க்காதீங்க, நகையை போடாதீங்க. திருமணத்தின் பொருட்டு எந்த சீரையும் செய்யாதீங்க. கொஞ்சம் காலம் கழித்து செய்ய தேவைப்பட்டால் செய்யுங்க. திருமணத்தின் பொருட்டு எதையும் செய்யாதீர்கள். மகர்படி திருமணங்கள் நடக்க உங்கள் ஊரில் எல்லாரும் உறுதி எடுத்து கொள்ளுங்கள்ன்ற செய்தியோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.